நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ வேட்டையனுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஹையஸ்ட் அட்வான்ஸ் சேல் மூவி, அதாவது ஆஃப்லைனில் ஏறக்குறைய ஆன்லைன் ஆஃப்லைன் பிஎம்எஸ் ஆஃப்லைன் எல்லாம் சேர்த்து இப்போவே படம் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி 52 கோடி, அதிலிருந்து 55 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணதா கேள்வி. ஸோ 52 கோடியிலேருந்து 55 கோடின்றது வந்து தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்குமே நிகர சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸும் வந்து நீங்கள் எப்படின்னா இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 50 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் எங்கள் வேட்டை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. வேட்டை எப்படி தொடர்ந்துட்டு இருக்கோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகருடைய வேட்டையும் தொடர்ந்துட்டு இருக்கு. என்னன்னா இதில் முக்காவாசி கலெக்ஷன் வந்து அது ஆஃப்ஷோர், அதாவது கம்ப்ளீட்டாக ஓவர்சீஸ் கலெக்ஷன் தான் வந்து இப்போ இந்தியா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்போனால் தமிழ்நாடு கலெக்ஷனே டாமினேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஓவர்சீஸ்லையுமே வந்து இதுவரைக்கும் சம்பவம் பண்ணாத கண்ட்ரீஸ்லாம் இறங்கி சம்பவம் பண்ணுது. நேற்றே நம்ம பேசியிருந்தோம், ஒரு வேளை அதாவது யூஎஸ் தான் எப்போயுமே தலைவருடைய கோட்டை அப்படின்னா அந்த யூஎஸ்ஏ ஓவர் ஷேடோ பண்ணிட்டு கனடா பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அதாவது சாத்தியத்துக்கும் ஒவ்வாத, இன்னும் சொல்கிறதுனா மிக அசாத்தியமான சாதனைகள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணி பழக்கப்பட்டவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஃபேன்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜப்பான்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இன்னும், அதாவது அஃப்கோர்ஸ் இன்னும் வந்து புக்கிங்கே ஸ்டார்ட் ஆகலை, படம் எப்போ ரிலீஸ்ன்றது கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஜப்பான்லேருந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்கான். இங்கே யூஸ்வலாக ஜப்பான்லேருந்து ஃபேன்ஸ் வந்து மெனக்கெட்டு டிக்கெட் எடுத்து கிளம்பி இங்கே வந்து பார்க்குறதுலாம் வழக்கம். அதாவது குடும்பமாக வருவாங்க, ஒரு 50 பேர் வரைக்கும்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் ரோஹிணி அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து வெற்றி தேட்டர் இது போலலாம் சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு சைடில் பங்கமாக, அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு ப்ரெஷரில் டிக்கெட் சேல்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா படம் எப்படி, படத்தில் என்னதான் கதை, தலைவரை வச்சு ஞானவேல் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னார். அதாவது என்னென்னா படம் ஞானவேல் சாருடைய படம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ப்ராப்பராக ரஜினி சாரை காட்டணும், அதாவது ரஜினி சாரை அவருடைய ஸ்டைலில் அவருடைய மாஸாக காட்டணும்னு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை மீறி சூப்பர் ஸ்டாருக்காக, சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்காக, மக்கள் பார்க்குற சூப்பர் ஸ்டாரை நம்மளும் காட்டணுன்ற ஒரே ஆசையோட வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங் கிளைமேக்ஸ். அதாவது இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டார் படங்களில் எத்தனையோ கிளைமேக்ஸ் பார்த்துருப்போம். அவர் தான் கிளைமேக்ஸுக்கு அவருக்குன்னே கதை எழுதுன கிளைமேக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படி அந்த வரிசையில் இந்த வேட்டையினுடைய கதைக்கு இந்த கிளைமேக்ஸ் கண்டிப்பாக தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்காகன்னு நம்ம பண்ணியே ஆகணும்னு இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் எழுதியிருக்கிறாரு இவர் யார், ஞானவேல் அவர்கள். அது என்ன கிளைமேக்ஸ்னால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உடையுது. அதாவது படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து கடைசி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா. அந்த கோர்ட்ரூம் ட்ராமா வந்து அதுக்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லெஜெண்டு இந்த சைடில் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒரு அல்ட்ரா லெஜெண்ட் இந்த சைடில் யாருன்னா அமிதாப் பச்சன். ஒரு லெஜெண்டும் அல்ட்ரா லெஜெண்டும் தனக்குள்ள ஒரு போட்டி, ஒரு பொறாமை, ஒரு வன்மம், ஒரு கோபம், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்தா எப்படி இருக்கும். அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா, அஃப்கோர்ஸ் உனக்கு நீ உன் ஏரியாவில் பெரிய ஆள், நான் அதாவது என்ன சொல்லுவோம், அதாவது உனக்கு தெரிஞ்சதில் நீ பெருசு, எனக்கு தெரிஞ்சதில் நான் பெருசு, உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம், நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உன்னை என்ன பண்ண முடியும்னு பாரு, நான் நீ அவ்வளோ சின்னதாக இடம் போட முடியாது, நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு ரெண்டு பேரும் மோதும் பொழுது நமக்கு எப்படியான ஒரு மிக்சட் ஃபீலிங்கை கொடுக்குமா அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஆஃப்லைன்லேயும் இப்படி தான். அதாவது ஒரு நார்த் இந்தியாவை எப்படி அமிதாப் பச்சன் கட்டி ஆண்டாரோ அதே மாதிரி ஒரு சவுத் இந்தியாவை கட்டி ஆண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அது அவங்களுடைய ப்ரைமில், இப்போவும் அவங்க தான் ப்ரைமில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய அந்த பீக்கஸ்ட் ப்ரைம்னு ஒன்று இருக்குல்லையா, அப்போ அது நமக்கு அந்த நாஸ்டாலஜியை கொடுக்குமா. அதாவது அங்கே பாடுற அவர் பெரிய ஆள், இங்கே பாடுற இவர் பெரிய ஆள், கரெக்டு தானே, இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டா சூப்பராக இருக்கே பார்க்கறதுக்கு. அவ்வளவு ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி, அதாவது இந்த படத்தில் ரியல்லையும் சரி நமக்கு ஒத்து போகுமா. அதாவது ரெண்டு பேரும் அவங்களோட ஈகோ கிளாஷு, அவங்களுடைய அந்த வன்மத்தை மாற்றி கொட்டிக்கிறது, அவங்களுடைய கோபத்தை மாற்றி ஒருத்தர் மேலே காட்டுறது, இதுக்கு நடுவில் தலைவருடைய குருநாதராக
அமிதாப் பச்சன் அவர்களை அந்த படத்துலையும் சரி ஆஃப்லைன்லையும் பார்க்கறதுனால அவருக்கு கொஞ்சம் அடங்கியே போன மாதிரியான ஒரு 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 மாடல் அதுவும் இருக்குமா. அதாவது தலைவர் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு அடங்கியே போன மாதிரி ஒரு மாடலில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் லா, இந்தியன் ஜுடிஷியரி, இந்தியன் ஜுடிஷியரி, அப்புறம் இந்தியன் போலீஸ் மாடல், இங்கே உள்ள இந்த லாவை போலீஸ் ஹேண்டில் பண்ணுற அந்த மெத்தடாலஜி எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஒரு அறிவார்ந்த அதே நேரத்தில் ஒரு இன்ட்ரிகியூவிங், அதாவது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்தது என்ன பேசுகிற மாதிரி ஒரு சரியான கோர்ட்ரூம் ட்ராமா. இது வரைக்கும் அவ்வளவு, அதாவது ஒரு 30 to 35 மினிட்ஸு அப்படியே நம்ம யார் எங்கேயும் அசையாமல் என்ன ஒவ்வொன்று பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக உட்காந்துருப்போன்ற அளவுக்கு செம்மையாக செதுக்கியிருக்காங்க போல. அதாவது படம் எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த கோர்ட்ரூம் ட்ராமாவை பேஸ் பண்ணி தான் கதையை பின்னாடி எழுதியிருக்காங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ இந்த கோர்ட்ரூம் ட்ராமா தான் படத்தையே தூக்கி நிறுத்த போது. அதாவது 100 வருஷத்துக்கு நின்று பேசுவோம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. எவர் கிரீன் கண்டென்ட்டு இந்த கோர்ட்ரூம் ட்ராமாவை மட்டும் கட் பண்ணி இந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருப்பாங்க, நல்ல சீன்ஸ்லாம் வீடியோ அந்த மாதிரி வச்சு கொண்டாடுற அளவுக்கான ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது ஹிந்தியில் அதாவது அல்ட்ரா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறும். ஏன்னா இந்த மாதிரியான சீன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப அதாவது லாஜிக்கலாக அதே நேரத்தில் ராவான ஒரு டிஸ்கஷன்லாம் ஹிந்தியில் ரொம்ப ரொம்ப ஹிட். இதுக்கு முன்னாடி பல படங்கள் இருக்குது. நீங்கள் அஃப்கோர்ஸ் பிகே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகேல ஒரு மாடல் இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் மாடல். ஸோ அந்த மாதிரி டிபேட் மாடலில் எது இருந்தாலுமே ஹிந்தியில் அது ரொம்ப ஹிட் ஆகும். ஸோ அதனால் அல்ட்ரா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறுறதுக்கு இந்த சீன் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ். அதை முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 பேரை வச்சு, அதாவது 100லேருந்து 120 பேரை வச்சு ஒரு கிளைமேக்ஸு, ஒரு 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 ஃபைட்டு, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு. இதில் என்னென்னா ஒரு 3 ட்விஸ்ட், அதாவது படத்தில் முதல்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க, ரெண்டாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்டர்வல் ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 3 ட்விஸ்ட்டையும் இந்த கோர்ட்ரூம் ட்ராமாவில் உடைப்பாங்களாம். அதாவது நம்ம ஒன்று நினச்சிட்டு வந்துட்டு இருப்போமா, அது அப்படியே இல்லை, அப்படியே வேற ஒரு ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிளே கிடையாது, நீங்கள் யோசிச்சே தப்புன்னு நம்மளை அப்படியே புரட்டி போடுற மாதிரி ஒரு ஆங்கிளில் அந்த கோர்ட்ரூம் ட்ராமாவில் முடியுமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதாவது இப்படி தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இதை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஃபகத் ஃபாசிலில் தான் தலைவர் ஃபேக் என்கவுண்டர் பண்ணுறதாகவும், அந்த ஃபேக் என்கவுண்டருக்காக தான் அவரை வந்து அவர் மேலே சார்ஜ் ஷீட் போடுறாங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவர் வந்து அந்த கூண்டுக்குள்ளே நிற்கிறாராகவும், கடைசியில் பார்த்தா தலைவர் அந்த என்கவுண்டரே பண்ணலையா. அந்த என்கவுண்டரே பண்ணாமல், பட் ஆனால் கதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ வரைக்கும் என்ன, யாரோ ஒருத்தரை கொல்ல போகிறாரு, தலைவர் என்கவுண்டர் பண்ண போகிறாரு, அது ஃபேக் என்கவுண்டர் ஆக போது, அதனால் தலைவரை வந்து இங்கே கன்ஃபர்ம் பண்ணுறாங்க, இங்கே வந்து தலைவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க நிற்க வச்சு அப்படின்றத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். படம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ஃபீலிங் தான் வரும். பட் ஆனால் அது கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சரி, ப்ரீ கிளைமேக்ஸில், சரி ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ட்விஸ்ட் அப்படின்னா கிளைமேக்ஸ் நான் சொன்னல அந்த ஃபைட்டே ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு தான் ஆரம்பிக்குமா. ஸோ கடைசி 50 நிமிஷம் இது வரைக்கும் வந்து இல்லாத ஒரு கிளைமேக்ஸ். அதாவது 2024 ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையும் வந்து செகண்ட் ஹாஃப் சொதப்பல் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அந்த ஒரு மித்தை இந்த படம் 2024 எப்படி 2023 ஜெயிலர் உடைச்சதோ, செகண்ட் ஹாஃபை அப்படி, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா எடுக்க முடியும், செகண்ட் ஹாஃப் எடுக்க முடியாதுன்ற ஒரு மித்து வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு, அதை எப்படி ஜெயிலர் உடைச்சதோ அதே மாதிரி இந்த 2024 அதை வேட்டையன் உடைக்கும் போது கடைசி 50 நிமிஷம் படம் வந்து அல்ட்ரா என்கேஜிங்காக இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பீடில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியருக்கு ரொம்பவே கம்மியான, ரொம்ப எலகண்ட்டான அழகான சீன்ஸ், 2-3 சீன்ஸ் தலைவருடைய மனைவியாக சூப்பராக வந்துட்டு போகிறாங்க போல இருக்குது. அது இல்லாமல் ஓப்பனிங்கில் வெளுத்து விட்டுறாங்க. அதாவது படம் ஆரம்பிக்கும் போது 15 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த அருணாச்சலம், படையப்பா, அந்த முத்து, அந்த மாதிரி தலைவர் எப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்து அப்படியே பாட்டை போட்டு அப்படியே கதைக்குள்ளே கொண்டு போவாங்க தெரியுமா. விறு கதைக்குள்ளே போய் அப்படியே இன்டர்வியூவில் போயிட்டு கதை ஒரு பீக்குக்கு போய் செகண்ட் ஹாஃபில் கதையை போட்டு பேசி தலைவர் ஃபைட்டோட முடிப்பாங்க. அதே தான் படம், வேறு புது ஒன்றுமே கிடையாது. தலைவர் ஃபேன்ஸு ஒரு ப்ராப்பர் தலைவர் படத்தை எதிர்பார்த்து போகலாம். அதை மாதிரி தான் படம் ஆரம்பித்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான் சூப்பராக வந்துட்டு போகிறாங்க போல இருக்குது. இன்னொன்று சொன்னாங்க, இதுதான் வந்து ஒரு மாதிரி அவங்க சொல்லும் போதே வந்து என்னடா இப்படியா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபகத் ஃபாசில் தாங்க படத்தினுடைய கதையை மூவ் பண்ணுறாரு. படத்தையே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மூவ் பண்ணுறது ஃபகத் ஃபாசில் தான். அதை தலைவரே ஏற்றுக்கிட்டார். இன்னும் சொல்ல போனால் தலைவர், அது அவர் எப்போவுமே நக்கல் பண்ணுவார் இல்லையா, தலைவர் உங்கள் ரோலை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படத்தினுடைய கதையை கேட்டதுன்னா உங்கள் ரோலை தான் நான் எடுத்திருப்பேன், அதே மாதிரி இந்த ரோலை நான் கமலையோ அப்படி இல்லைன்னா வேறு விஜயகாந்தையோ கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து சொல்ல கேட்டவங்க என்ன சொன்னாங்க, அதாவது ஃபகத் ஃபாசிலோட ரோலில் தலைவர் நடிக்க ஆசைப்பட்டிருக்காருன்னா அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நவுத்தி கொண்டு போகிறது ஃபகத் ஃபாசில் தானே. செம காமெடியாக, அதாவது
காமெடி அண்ட் அது போக ஒரு த்ரில்லு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்டோரியஸ்னஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கேரக்டராக அவரை தான் கொல்ல போகிறாரு தலைவர் அப்படின்றாங்க. அவர் தான் வந்து அந்த ஃபேக் என்கவுண்டருக்கு அப்படிலாம் தலைவர் பிளான் பண்ணுற அந்த ஒரு சம்பவத்துக்கு உள்ளாக போகிறவர் வந்து ஃபகத் ஃபாசில் தான். ஸோ அந்த ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் எப்படி இருக்குது, அது எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. ஃபகத் ஃபாசில் வந்து நின்னாலே இப்போலாம் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நின்னாலே நமக்கு பிடிச்சிரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃபேஸ் ஆஃப், ரியல் ஃபேஸ் ஆஃப் அப்படின்னா துஷாரா விஜயனுக்கும் நம்ம ராணா டகுபட்டிக்கும்ன்றாங்க. ராணா டகுபட்டி எஜுகேஷனலிஸ்ட் ஆகவும் அப்படிலாம் இந்த எஜுகேஷன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பைஜூஸ் இந்த மாதிரியான எஜுகேஷன் அப்ளிகேஷன்ஸை டீல் பண்ண போகிறவர். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு, இவங்க இருக்கிறதுனால இவருடைய அப்ளிகேஷன்ஸை அஃப்கோர்ஸ் இவருடைய அந்த இவர் கொண்டு வர்ற அந்த ஃபார்மேட்ஸ் ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டெக் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் டாட்டாவினுடைய ஒரு ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கூலில் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்கூலுடைய எஜுகேஷன் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, டாட்டாவினுடைய ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா என்டையர் எஜுகேஷன் சிஸ்டமே வந்து அந்த டாட்டா தான் பிளான் பண்ணும். அவங்களுடைய சிலபஸ்லேருந்து, அவங்களுடைய எக்ஸாம் சிஸ்டம்ஸ்லேருந்து, அவங்களுடைய மார்க் அண்ட் என்ட்ரி எல்லாமே வந்து அந்த டாட்டா தான் பிளான் பண்ணுறாங்க. பட் ஆனால் திஸ் பர்டிகுலர் லேடி, திஸ் துஷாரா, இவங்க வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட், ஷீ இஸ் அகெயின்ஸ்ட் தட். ஸோ அப்படிங்கிறதுனால அதனால் ரியல் ஃபேஸ் ஆஃப் வருது, அதனால் துஷாரா கொல்லப்படுவதாகவும் ஒரு ஆங்கிள் என்னன்னா, ராணா சம்பந்தப்பட்ட ஆட்களும் ராணாவும் துஷாராவை கொன்னதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தலைவர் போய் ஃபகத்தை கொல்றாரு. ஏன்னா தலைவர் வாஸ் திங்கிங் தட் ஃபகத் தான் அந்த பிள்ளையை கொண்டிருப்பாங்க, யாராவது துஷாராவை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபகத்தை கொள்றாரு. அதுக்கு நடுவில் நடக்கிற கதை தான் இந்த மொத்த கதையும். அதாவது ராணா கொண்டாரா, ராணாவுடைய ஆளுங்கள் கொண்டாங்களா, இல்லை ஃபகத் தான் கொண்டாரா, தலைவர் இதுக்கு ஃபகத்தை கொண்டாரு, கடைசியில் ஃபகத் செத்தாரா சாகலையா, தலைவர் மேலே என்கவுண்டருக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்களா இல்லையா, தலைவர் அதுக்கப்புறமும் என்கவுண்டர் நிறுத்துவாரா. அதாவது இது இவ்வளவு பேசி முடிச்சுட்டு நல்லவர் மாதிரி நடிச்சு வேஷம் போட்டு வெளியில் வர்ற மனுஷன். ஏன்னா நம்ம தலைவர் தான் சேட்டை பிடிச்சி வராச்ச, அவருக்கே உண்டான பாணியிலே கிளைமேக்ஸை வேற மாதிரி பேசி பண்ணி முடிச்சு வைக்க போறாரு. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இல்லை, அது எல்லாம் பொய், அதெல்லாம் வேற அப்படின்ற மாதிரி வேற மாதிரி காட்ட போறாரு அப்படின்றாங்க. இதுக்கு நடுவில் காமெடிகளும் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கான். காமெடி ஒரு 3-4 காமெடி நறுக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிருக்கான். இன்னொன்று மெயினாக ஒன்று சொன்னாங்க என்னன்னா, அதாவது இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவில் ஒரு 2-3 விஷயங்கள், அதாவது தலைவர் நம்ம ரியல் லைஃப்பில் இல்லை, ரியல் லைஃப்பில் அவருக்குன்னு சென்டிமெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ரியல் லைஃப்பில் அதாவது அந்த படத்துலேயும் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கான். அது ஒரு 2 சீன் 2 வேறு இடங்களில் படத்தில் வருது, கதறி அளவு வைக்கும் அப்படின்றாங்க. தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அழுதுருவோமா, அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லையா. அது இல்லாமல் சாதாரண பொதுஜனமும் வந்து அள வைக்கும், கண்டிப்பாக கண்ணீரை விட்டுரும். அதில் தலைவருக்கு க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ஒரு 10 இடத்துல வருது போல். அந்த 10 இடத்துலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய கண் அசைவு, நீங்கள் ஜெயிலரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் நமக்கு பெருசாக நம்மளை அழலாம் வைக்கல, அது வேற மாதிரி கதரை விட்டுச்சுன்னு வைங்களா, அது வேற. பட் ஆனால் அந்த மகன் இறக்கும் பொழுது தலைவருடைய க்ளோஸ்அப் ஷாட்ஸு, அந்த அந்த கண்ணம், அந்த முகம் எல்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி, அதே மாதிரி இல்லை, அதை ஞானவேல் சார் ஸ்டைலில் ட்ரை பண்ணி தலைவருடைய சென்டிமெண்ட்ஸை, தலைவருடைய எக்ஸ்பிரஷன்ஸை ரொம்ப கீனாக கேப்சர் பண்ணி 2 சென்டிமெண்ட் சீன்ஸு கதற வைக்கும், அளவு வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வேற ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஜெயிலர் மாதிரி ஒன்றும் பண்ணவே முடியாது, கமர்ஷியலைஸ் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் 2 தடவை 3 தடவை தலைவர் படத்தில் ப்ராப்பராக அழுது ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் அண்ணாத்தையில் தலைவர் ஃபேன்ஸு பிரகாஷ்ராஜ் காலில் விழப்போவார், அந்த மாதிரி ஒரு சீனே இது வரைக்கும் வச்சதில்லை. அதுக்கெல்லாம் கதறி அழுதுருப்போம், அதெல்லாம் வேற கதை. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு படையப்பா மாதிரியோ, அதுக்கப்புறம் வந்த படங்கள், பல படங்கள் இல்லை, முத்துல தலைவர் அடி வாங்கிட்டு போகும்போது அழுத மாதிரி அதே எஃபெக்டை கொடுக்கக்கூடிய 2 சீன் படத்தில் இருக்குது. அந்த 2 சீன் பொதுமக்கள்கிட்ட, அதாவது இங்கே அடிக்கும் அப்படின்றாங்க, அந்த சீனை மட்டும் சர்வே பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த சீனுக்கான விஷயம் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா படத்தை எவனாலையும் அடுத்த 35-40 நாளைக்கு நிறுத்த முடியாது. ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் தமிழ் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸோடு ஓடக்கூடிய 50வது நாள் படமாக வேட்டையன் அமையும், ப்ரொவைடட் அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, படம் ஃபுல்லாக டாமினேட் பண்ண போகிறது சத்யதேவ்னா பிக் பி அமிதாப் பச்சன் தான். அவர் இந்த மனுஷக்கடா நம்ம வந்து அமிதாப் பச்சன் கேள்விப்பட்டிருப்போம். டு பி ஃப்ராங்க், நானே ஒரு 30 படங்கள் அவருடைய படங்கள் பார்த்துருக்கேன். அதுவும் வந்து வேரியஸ் ரீசன்ஸுக்காக பார்த்துருப்போம். மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க பார்த்துருப்போம். பட் ஆனால் அவருக்கு நமக்குன்னு ஒரு பெரிய கனெக்ட் கிடையாது.
ஆனால் இந்த படத்தில் இப்படி நடிக்கக்கூடிய ஒரு மனுஷனா, இந்த மனுஷன் இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைசிறந்த நடிகர்ன்ற பட்டியலில் இருக்கிறதுல எந்த தவறும் கிடையவே கிடையாது நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ டாமினேட்டிங்காகவும் ஒரு பெரிய டீமை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அப்பா இப்படி இருக்காரப்பா அவர் வர்றது, அவருடைய என்ட்ரி, தலைவரோட ஸ்வாக செமையாக காட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவரை காமிச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு தலைவர் என்ன குறைச்சா காட்டிட முடியும்? தலைவர் சும்மா நின்று ஒரு கர்ச்சீஃபில் மூக்க சிந்தி கீழே போட்டாலுமே அதே ஸ்டைலாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அது ஒரு சைடில் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இன்னொரு சைடில் தலைவர் முன்னாடி மற்றவங்களாம் எவ்வளோ பெருசாக காட்டணும், காட்டியே ஆகணும், வேறு வழி இல்லைன்னு மெனக்கெட்டு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. 660 கோடி எப்படி ஜெயிலரோ 661 கோடி வேட்டையன் வரும், அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. 2024 ஹையஸ்ட் கலெக்டட் மூவி வேட்டையன் தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போவே 50லேருந்து 55 கோடி சொல்கிறாங்க. இது தமிழ் சினிமாவில் சாத்தியமே இல்லாத ஒன்று ஆனால் சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் தலைவர் ஃபேன்ஸும் ஓவர்சீஸ் ரஜினி வெறியர்களும் சேர்ந்து அதை இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம கிரியேட் பண்ணலை. இன்னும் இந்திய லெவலில் உருவாகிட்டு இருக்கு லைட்டாக. அது ஹிந்தியிலலாம் புக்கிங் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் புக்கிங் தேவை அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அது கண்டிப்பாக தேவை. காரணம் என்னென்னா இங்கே வேர்ட் ஆஃப் மவுத்துக்காக மொத்த மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவனுக்கு வேட்டையனை தெரியாமல் இல்லை, வேட்டையனை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்கன்றதெல்லாம் வேற கதை. ஆனால் படம் எப்படி இருக்குது, படத்துடைய அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, அந்த 3 மணி 4 மணி காலையில் பார்த்துட்டு வந்து இந்த யூஎஸும் யூகேவும் சிங்கப்பூரும் அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா கேரளா, அப்படியே ஆந்திரா, அப்படியே கர்நாடகா, அவனுக்கு அடித்து உடப்பானுங்க பாருங்க. படம் வேற லெவல் ஹிட்டுன்னு உடப்பானுங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு பார்க்க போய் வெளியில் வெறித்தனமாக கதறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்க போது. நன்றி, வணக்கம்.